இன்றைக்கி ஒரு கீரை மசியல் பண்ணலாம்பா. அதுக்கு நான் பாருங்கள் கொஞ்சோண்டு துவரம் பருப்பு, ஒரு ஒரு கையளவு தான் துவரம் பருப்பு, நாங்கள் 3 பேருக்காக போட்டிருக்கேன். அதில் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி அப்படியே போட்டுட்டேன். விளக்கெண்ணெய், அந்த பருப்பு பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒன்றா வேக போகுது. இந்த கீரையை பாருங்களேன், சூப்பராக இருக்கும். பக்கத்து வீட்டில் பறிச்சிட்டு வந்தேன், பசலைக்கீரை. ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா இந்த கீரை, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள். இதை வேக வச்சு நம்ம கடையெல்லாம். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு, தயிர், இது ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கி ஊற்றாதுப்பா. அது இல்லாமல் அந்த வெள்ளைக்கெண்ணெய் விட்டுருக்கோம்ல, அதனால் அந்த குக்கர் மேலெலாம் அசிங்கமாக பொங்கி ஊற்றாது. இந்த மாதிரி நீங்கள் மூடிக்கோங்க, வேக வச்சு ட்ரை பண்ணுங்கள் பருப்பு. அப்புறம் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு சொன்னால, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் அரிஞ்சு போட்டேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கத்திரிக்காய். இதுக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது என்னென்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த நம்ம கச்சோரி பண்ணினேன் அன்றைக்கி, பச்சை மிளகா போட்டேன் அந்த இஞ்சி பூண்டில், அதோட தான் நான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி போட்டேன்ப்பா. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணுவேன், நல்லா கலரிட்டு ஒரு தட்டை போட்டு கவுத்து மூடிடுவேன்ப்பா. இதில் இருக்கிற அந்த வாட்டர் பேப்பர் தண்ணியிலே அது வெந்துடும். அந்த காய் ஆவி பட்டு பட்டு அதிலே வெந்துடும். சிம்லேயே போட்டு தொக்கா எடுத்துடுவேன். இதுக்கு தண்ணியும் விட மாட்டேன். நான் கடுகு பெருங்காயம் அதெல்லாம் பெருசாக தாளிக்கணும்னு இல்லை, ஏன்னா இந்த மிளகாத்தூள்லேயே நான் பெருங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். எல்லா மசாலாவும் சேர்ந்து ஒரு கேஸ் ட்ரபிள் பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா இந்த காய் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சிம்பிளாக, அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கடகடன்னு அரிஞ்சோம், ஒரு பக்கம் சிம்மில் போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2-3 தடவை கிளறி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு தொக்கு கிடச்சிடும். நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும். இதுலேயே சாதம் போட்டு கூட பிசைஞ்சு எடுத்துகிட்டு போங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக. வேணால் இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அந்த கீரையை வந்து தனியாக வேக வச்சுட்டு, அந்த பருப்பு வெங்காயம் தக்காளி வெந்தது பாருங்கள், கீரையை முதல்ல நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதையும் போட்டு மசித்து வடகம் காஞ்ச மிளகாய் தாளித்து கடைஞ்சிட்டேன். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுப்பா, இந்த மாதிரி திக்காக இருந்தால் கீரை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மீந்தால் நைட்டுக்கு சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் பாருங்கள், தண்ணியே விடாமல் வதக்குனது தான், சூப்பராக வதங்கிடும். நம்ம ஒரு தட்டு மட்டும் மேலே கவுத்து போட்டு மூடிட்டோம்னா போதும், நல்லா தொக்காயிடும். எண்ணெயும் அந்த 3 ஸ்பூன் எண்ணெய் தான்ப்பா, மேலே எண்ணெய்லாம் விடலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதை ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள், கீரை, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு, தயிர். இன்றைய சாப்பாடு இதுதான்பா, வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.